ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன vlog பண்ண போறோம்னா, நம்ம கண்டிகை ஜங்ஷன்லேருந்து நம்மளோட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்தில் இருக்க பார்க் தாங்க நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னைக்கு. நம்மளோட கண்டிகை ஜங்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ஹைவே இருக்குல்லங்க, அங்கே தான் இருக்குங்க. இந்த கண்டிகை ஜங்ஷன் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இவ்வளோ பிஸிலாம் இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லாத ஐட்டமே இல்லைங்க. காய்கறிலேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்மளோட பூலேருந்து நீங்கள் இந்த பண்டிகை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம்லலாம் கரும்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த பக்கம் கிடைச்சிருங்க. சண்டே ஆனால் நான்வெஜ் கடைங்க, மீட்டு ஃபிஷ்ஷு எல்லாமே விற்பாங்க இங்கே. அதே மாதிரி வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸு, பஸ் ஸ்டாண்டு, நம்மளுக்கு இங்கே தாகூர் மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, அந்த பக்கம் போனீங்கன்னா விஐடி, இப்படி பல விஷயம் இருக்குதுங்க இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ஹைவேல. இந்த ஹைவேவை பிடிச்சு தான் நம்மளோட இந்த கிளம்பாக்கம்ல இருக்க இந்த கலைஞர் பார்க்குக்கு நம்ம இன்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு கண்டிகை ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. அங்கே ஜிம்மு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட்டு. இப்போ இந்த ஃபுட் கோர்ட் கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க, மேபி தெரில ரெனோவேட் பண்ண போகிறாங்களான்னு. பட் அந்த ரோடை பிடிச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நம்மளோட கிளம்பாக்கம் பார்க் தாங்க. நம்ம கண்டிகையிலேருந்து நம்மளோட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 12 கிலோமீட்டர் இருக்குங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் தாங்க. இப்போ நம்ம வந்தாச்சுங்க, நம்மளோட வண்டலூர் ஜங்ஷன் தாங்க இது. இந்த வண்டலூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக தலப்பாக்கட்டு தாண்டோடனே நம்மளோட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோடு தாங்க நம்மளோட கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கனெக்ட் பண்ணுற அந்த ரோடு, நம்ம ஜிஎஸ்டி ரோடு. இங்கேருந்தாங்க நம்ம சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த தலப்பாக்கட்டு தாண்டின அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரும். அது அப்புறம் ஒரு 2 பார்க் இருக்குங்க நம்மளோட பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில். லெஃப்டில் இருக்கிறது வந்து ஃபவுண்டன் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு vlogல கவர் பண்ணலாம். அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நம்ம கலைஞரோட பார்க்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் ரீச் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே 2 டெர்மினஸுமே இருக்குது. உங்களுக்கு வெளியூர் போகிற வண்டிங்களும் இருக்குது, நம்ம சென்னைக்குள்ளே சுற்றுற பஸ்ஸுங்களும் இந்த பக்கம். இந்த 2 பஸ் ஸ்டாண்டுமே இங்கே தாங்க இருக்குது நம்மளுக்கு. நம்ம கோயம்பேடு எப்படி ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக ரொம்ப வருஷமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கிளம்பாக்கமும் இருக்குது. அதோட பெருசாகவே இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இன்னொரு vlogல உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே போய் எப்படி இருக்குது நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, நம்மளுக்கு எப்படி பஸ்ஸஸ் வசதிலாம் இருக்குது, நம்ம ஊருக்கு போகிறதுக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க தானே, அதுதாங்க நம்மளுக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்க ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் திருவசந்தம்னு. அது கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டல் தாங்க. ஃபேமிலியோட வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்க. இந்த பேரிகேட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டிராஃபிக்கை வந்து இந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த பக்கம் இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம தீபாவளி பொங்கல் டைம்லலாம் பார்க்கவே முடியாதுங்க. வாங்க, நம்ம வந்துட்டோம் இப்போ நம்மளோட கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்கு. இந்த பக்கம் தாங்க ரெண்டுமே, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே இந்த பக்கம்தான். ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம் நம்மளுக்கு பார்க்கிங் வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கோம், பட் 2 வீலரில் வந்தோம் நாங்கள். ஸோ நான் அப்போ கார் பார்க்கிங் பெருசாக கவனிக்கல. இந்த வாட்டி போனப்போ தான் கவனித்தேன். செம்ம ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க. நம்பவே மாட்டீங்க, நம்ம சென்னையில் ஃப்ரீ பார்க்கிங்கு நம்மளுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு. இந்த ஏரியாவுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமான பார்க்கு தாங்க நான் சொல்லுவேன் இதை. ஏன்னா இங்கே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த பிளேஸ்னால் அது இந்த பார்க்கை சொல்லலாங்க. பாருங்க எவ்வளோ பேர். ஒரு சண்டே நைட்டு நான் ஒரு 7:30 மணிக்கு எடுத்தேங்க இந்த வீடியோ. அப்போ கூட எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க இந்த பார்க்குக்குன்னு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான பார்க் தாங்க இங்கே உங்களுக்கு. வாங்க நம்ம இப்போ பார்க்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பார்க்கோட டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் உங்களுக்கு ஒரு 5:30 to 9, ஈவினிங்கும் அதே தாங்க 5:30 to 9. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த பார்க் அவ்வளோ நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸே உங்களுக்கு ரொம்ப பிரமிக்க வைக்கிற வகையில் தான் இருக்கும். ரொம்ப லைட்டிங்ஸ் போட்டு உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். செக்யூரிட்டி கேமராஸ் ப்ளஸ் இங்கே வந்து டாய்லெட் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கில். ஜென்ஸ்க்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியான்னு. உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் ரொம்ப டீசெண்டாக தாங்க இருந்தது. சொல்லக்கூடாது, ரொம்ப க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. நம்ம இங்கே மார்னிங் வாக்கிங் டைமிங்ஸு,
அது மாதிரி ஈவினிங்கில் கொஞ்சம் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு நீங்கள் வரலாங்க. இன்னொன்று, நீங்கள் இப்போது பஸ்ஸுக்கு இங்கே வரீங்க, உங்களுக்கு ஏதோ பஸ் டிலேவோ இல்லை ஏதோ பஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க மறக்காமல். இங்கே உங்களுக்கு உட்கார்றதுக்குலாம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இடம் இருக்கும். இது எல்லாமே வாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற இடம் தான். உங்களால் பார்க்க முடியும் எப்படி பீப்புள் வந்து ஈவினிங் 7:30 ஆனால் கூட எல்லோரும் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. இந்த பார்க்குக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நம்ம வந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் தான், மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ நம்ம நேராக நடந்து போயிட்டு இருக்கிறோம். இங்கே அந்த பக்கம் நான் நடந்து போய் உங்களுக்கு காட்ட முடியலங்க. நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன் விளையாடுறதுக்காக ரொம்ப பெரிய ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வாலிபாலோ ஷட்டில் காக்கோ எடுத்துகிட்டு வந்து கூட குழந்தைங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு கார் டிரைவ் மாதிரி வந்துட்டு ரிலாக்ஸிங்காக ஒரு பிளேஸில் இருக்கணும் ஃபேமிலியோட அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக உங்களுக்கானது தாங்க. பாருங்க, நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். எல்லாருமே ஃபேமிலியாக தாங்க இருக்காங்களே இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் இங்கே ரீல்ஸ்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்கங்க நம்ம பார்க்கில். ஸோ உங்களுக்கு எப்படியே பார்க்க முடியும். இங்கேருந்து உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தெரியுங்க நம்மளுக்கு, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். எவ்வளோ மக்கள் வந்து போகிற இடத்துல இவ்வளோ வந்து அவங்க ஒரு பெரிய பார்க் பண்ணது வந்து நிஜமாவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பாருங்க எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்குது அப்படின்னு. ஸோ 2 பக்கமும் பார்க் வச்சு ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்தையே, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படியே இந்த மாதிரி நைட் லைட்டிங்ஸோட ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம சென்னையில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அண்ணா டவர், கோயம்பேட் பார்க்குக்கு அப்புறம் நான் இந்த பார்க்கை வந்து ரொம்ப பெருசாகவே சொல்லுவேங்க. வாங்க அப்படியே பாருங்கள் நம்ம வீடியோவில் எப்படி இந்த பார்க் இருக்குது, எப்படி போகலாம் நம்மன்னு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ கைஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிவ் யுவர் சப்போர்ட் டு ஈஸி விசி ட்ராவலர்ஸ். அடுத்து நம்ம vlogல சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.